மோடி அவர்கள் திடீர்னு நான் பிச்சைக்காரன் மாதிரி எல்லாத்தையும் பிச்சைக்காரன் ஆக்கிட்டாரு. 100 ரூபா நோட்டை பிச்சை போட்டது போய் அந்த 100 ரூபா நோட்டுக்கு போய் கியூல நின்று பிச்சை எடுத்துட்டு இருக்கான். பேங்க்ல போய் மாத்திட்டு வந்த பையன் கியூல நின்று ஏதோ நம்ம ஆட்டோ ஏட்டோ இதோட நல்லா போடுவாரு. ஏதோ மழை பெஞ்ச சாயம் போற மாதிரி இருக்கு. 2000 நோட்டான். அது பிச்சைக்காரன் கூட வாங்க மாட்டான்ப்பா. இது பாரு 500 எவ்வளவு நல்லா இருக்கு பாரு, ஸ்ட்ராங்கா. மழையில் நினைஞ்சா நடையும் போயில சாயம் போச்ச டூப்ளிகேட் நோட்டு மாதிரி இருக்கு, சினிமா நோட்டு மாதிரி இருக்கு. நான் என் கருத்தை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். ட்ரம்ப் அவ்வளவு பெரிய ஆளு, ஜனாதிபதி செலக்ட் பண்ணிருக்கான், எல்லாம் நின்று போராடுறான். நீ வேணாம், எனக்கு நாங்க ஒத்துக்க முடியாதுங்கிறான். அந்த ஜனநாயகம் தான் நம்ம ஃபாலோ பண்றோம். ஒரு ஆள் தப்பு செஞ்சா தப்புன்னு சொல்லணும். பாதிக்கப்பட்டிருக்கு, எல்லா குடும்பமும் பாதிக்கப்பட்டிருக்கு. ஒரு திட்டமும் இல்லாம திடீர்னு அனௌன்ஸ் பண்ணா எவனா 1000 கோடி 5000 கோடி லட்சம் கோடி வச்சிருக்கவன்லாம் டாலர்ல மாற்றி வச்சிருக்கான். அவன் எவனா வந்து கியூல நிக்கிறானா? எவனா வந்து கியூல நிக்கிறானா? பாதிக்கப்படுறது விவசாயி, செத்து போயிட்டான். ஏற்கனவே விவசாயம் பண்ணி சம்பாதிக்க முடியல, பொருளை விற்க முடியல, வாங்க முடியல. இது இந்த விஷயம் இங்க இல்லாட்டியும் கூட டைரக்டா பாதிக்கப்பட்டிருக்கேன். மார்ச் 31 தானே, தாலியை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இயர் எண்டிங்கிறது என்ன? மார்ச் 31. மார்ச் 31 வரைக்கும் இந்த புதிய நோட்டை கொண்டு வர போறோம். இது செல்லாதுன்னு சொல்லி ஒரு சிஸ்டமேட்டிக்கா சொல்லி பண்ணும். அவஸ்தப்படுற விவசாயி எல்லாம் செத்து மடிகிறான். மார்ச் 31 வரைக்கும் இந்த நோட்டெல்லாம் செல்லுபடி ஆகணும் சொல்லி ஆகணும். நாளைக்கு சொல்லுவாங்க, சொல்ல வைப்போம். வழக்கு போடுறவங்க டிராபிக் ராமசாமி தானா? நீங்க ஒவ்வொருத்தரும் போடுங்க, கொண்டு வாங்க. இதான் தப்பான சிஸ்டம். நைட்டோட நைட்டா இந்த மாதிரி இது பொருளாதாரத்தை இதனால வளர போதா பொருளாதாரம்? மக்கள் செத்து சுண்ணாம்பாயிட்டு இருக்காங்க எல்லா கிராப்டும். இனிமேல் தெரிய வரும் பாருங்க. நன்றி, வணக்கம்.